ஹாய், வெட்னஸ்டே மார்னிங் லட்டுவோட லஞ்ச் பாக்ஸுக்காக சேமியா உப்புமா தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெய் போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சேமியா போட்டு 2 நிமிஷத்துலேயே எடுத்துடணும். 2 நிமிஷத்தில் எடுக்கலைன்னா களி மாதிரி ஆகிடும். ஸோ அதனாலேயே இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா வடித்து எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் சில்னஸ் பண்ணிக்கணும். ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா. நான் கொஞ்சமாக தான் வரமிளகா போட்டிருக்கேன், ஏன்னா லட்டுக்கு காரம் ஆகிடும்ன்றதுனால. அப்புறம் பொடிசாக கட் பண்ணால் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா நாங்கள் முன்னாடியே சேமியாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சதுனால இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்ச சேமியாவை இதில் போட்டுக்கணும். நல்லா போட்டு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நல்லா பளபளன்னு இருக்கும். ரொம்ப நேரம் சேமியாவை வேக வச்சிட்டா இந்த மாதிரி வராது. அப்புறமா அது மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொத்தமல்லி போட்டு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் 2 நிமிஷம் இதுவுமே சிம்மில் வச்சு எடுத்தால் சூப்பரான சேமியா உப்புமா ரெடி. ஆக்சுவலாக லட்டுக்கு 1 பிரேக் தான் இருக்குது. 12:30க்கு வீட்டுக்கு வந்துடுவா. 10:30க்கு தான் அவளுக்கு பிரேக்கு. ஸோ அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். எந்த ஸ்நாக்ஸும் கொடுக்கறது இல்லை. ஸ்நாக்ஸ் கொடுத்தா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபுட்டை ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுவா. ஸோ அதனால் ஃபுட் மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.